சுப்பிராமன் வழங்கின அந்த விவரங்களையும் நம்ம கேட்டிருந்தோம். தற்பொழுது ஏற்கனவே நடிகர் விஜயாக இருந்த பொழுதே மெர்சல் போன்ற திரைப்படங்களில் அவருக்கு இடையூறுகள் ஏற்பட்ட நேரத்திலும் ராகுல் காந்தி ஆதரவு குரலை எழுப்பியிருந்தார். தற்பொழுது ஜனநாயகன் படம் வெளியாகாமல் தொடர்ந்து இழுத்தடிக்கப்படக்கூடிய நிலையில், தொடர்ந்து சட்ட ரீதியாக அவர்கள் அணுகி வரக்கூடிய நிலையில் இதை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டித்திருக்கிறார். தன்னுடைய தரப்பிலிருந்து தாவேக தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்திற்கு அவர் ஆதரவாக கருத்தினை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதைத்தான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சுப்பிராமன் இணைந்திருக்கிறார். சுப்பிராமன், ஏற்கனவே இங்கே தமிழக களத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்துக்களை, அதுவும் தாவேக தலைவராகத்தான் அவர் பார்க்கப்படும் பொழுது அந்த ஆதரவு குரல் ஏற்கனவே இங்கு அரசியல் களத்தில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. தற்பொழுது இது மாநிலம் தாண்டிய பிரச்சனையெல்லாம் கடந்து தேசிய அளவில், ஏன்னா ராகுல் காந்தி குறிப்பிட்டு இருக்கிறதே மோடி அவர்களை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அப்போ இது தேசிய அளவிலான பிரச்சனையாக அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருச்சா? கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது தமிழர்கள் மீது தாக்குதல் செய்யாதீர்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பாக ஏற்கனவே அவர் அந்த மெர்சல் திரைப்படத்திற்கும் அந்த கருத்தை பதிவிட்டிருந்தார். ஒரு திரைப்படம் ஜனநாயக முறையில் வெளியாகிறது, அந்த திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு மூலமாக இது போன்ற அந்த தடுப்புகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினர் கூறி வந்த நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தியே அந்த கருத்தை எடுத்து மோடி அவர்களை குற்றம் சாட்டி குறிப்பிட்டிருக்கிறார். இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 2017ஆம் ஆண்டு மெர்சல் திரைப்படம் வெளியானது. அப்பொழுது அந்த மெர்சல் திரைப்படத்திற்கு பிரச்சனை வந்தபோது கூட நேரடியாகவே ராகுல் காந்தி அப்பொழுதும் மோடி அவர்களை குற்றம் சாட்டி தான் இது போன்ற ஒரு எக்ஸ்தல பதிவை பதிவிட்டிருந்தார். தற்பொழுதும் மோடி அவர்களை குறிப்பிட்டு இந்த எக்ஸ்தல பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் நெருக்கம் காட்டும், நிச்சயமாக கூட்டணியில் இணையும், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் இவையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் நாங்கள் அடுத்த கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று காங்கிரசுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பல்வேறு இடங்களில் மறைமுகமாக பேசி வந்தாலும் கூட இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு எப்பொழுது அந்த சென்சார் பிரச்சனை வந்ததோ, அந்த பிரச்சனை வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போதே அதற்கு மறுநாளே காங்கிரஸில் இருந்ததால் முதலாக அந்த குரலானது எழும்பியது. குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூரில் தொடங்கி இந்த குரலானது காங்கிரஸில் இருந்துதான் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருந்தது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்தாலும் கூட அவர்களுக்கு இதையெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அதற்கு காங்கிரஸ் துணை நிற்கிறது என்ற வகையில் அவர்கள் அந்த பதிவுகள் எல்லாம் பதிவிட்டு வந்தார்கள். ஆனால் மேலிடத்தை பொறுத்தவரை அவர்கள் சொன்ன கருத்து இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினர் கூறி வரக்கூடிய கருத்து. ஆனால் அகில இந்திய தலைமை திமுகவுடன் கூட்டணியை விரும்புகிறது, தொடர விரும்புகிறது, 2026 தேர்தலை அவர்களோடு தான் சந்திப்போம் என்று கூறினாலும் கூட தற்பொழுது ராகுல் காந்தி இந்த பதிவை பதிவிட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு அவர் ஆதரவு தெரிவித்திருப்பது நேரடியாக, அதாவது அவர் வெறும் ஒரு சினிமா நடிகராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இதற்கு முன்பாக அவர் மெர்சல் திரைப்படத்தில் நடிக்கும் பொழுது அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஆனால் தற்பொழுது அவர் நடிகர் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் நான் ஆட்சி அமைப்பேன், முதலமைச்சராக ஆவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், அதாவது திமுகவிற்கு போட்டியாக நான் இருக்கிறேன், திமுக தான் எங்கள் எதிரி என்று சொல்லி வரக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ராகுல் காந்தி இந்த நேரடியாக இந்த படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான அந்த ஒரு சமிக்கையா என்றும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் ஆதரவு தெரிவித்ததன் மூலம் நேரடியாகவே இந்த கூட்டணிக்குள் மோதல் என்பது, அதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்படும் வகையிலானது இந்த பதிவானது இருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய காங்கிரசிற்கு இந்த விவகாரம் என்பது எப்படி கையாள்வது என்பதை தாண்டி ஒரு தமிழருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறோம், நம் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நடிகருக்கு. அதாவது இவர்கள் இந்த விஷயத்தில் முதலில் எடுத்தது என்னவென்றால் பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டும், அதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஜனநாயகம் திரைப்படம் கிடைத்திருக்கிறது என்ற வகையில் தான் அவர்கள் தொடர்ந்து இந்த கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள். ஆனால் அது காலப்போக்கில் எப்படி மாறியது என்றால், குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கப் போகிறது, அதற்காகத்தான் காங்கிரசுடைய அந்த தொண்டர்களும் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் இது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள். இதையெல்லாம் தற்போது உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராகுல் காந்தியுடைய இந்த பதிவு என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி குறிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதி டெல்லியில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து விவாதிப்பதற்காக தான் அந்த கூட்டம் நடக்கிறது. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அதாவது மேலிட பொறுப்பாளர் கிஷ் ஜோடங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதிகள், அதே போல விஜயுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று சொல்லி வரக்கூடிய நபர்களுடைய கருத்தும் அங்கே எடுத்து வைக்கப்பட இருப்பதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் இவையெல்லாம் பேசி முடிவு செய்த பிறகு
காங்கிரஸ் இன்னமும் கூட ஒரு குழு அமைத்து அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இன்னமும் அதாவது நாம் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்பது தெரியாத ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தற்போது இருந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக இந்த 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் இறுதி முடிவானது எடுக்கப்படும். எந்த கூட்டணியை காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப் போகிறது அல்லது திமுக கூட்டணியில் தொடரப் போகிறதா இல்ல கூட்டணி மாறப்போகிறதா என்பது குறித்து நமக்கு அந்த 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் தான் தெரியும். ஆனால் தற்பொழுது ராகுல் காந்தி பதிவிட்டக்கூடிய இந்த பதிவு என்பது 2017ஆம் ஆண்டு இந்த மெர்சல் திரைப்படத்திற்கு எந்த ஒரு ஆதரவை கொடுத்தாரோ அது போன்றுதான் தற்போது இந்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கும் அவர் இந்த ஆதரவு கரத்தை நீட்டியிருக்கிறார். சுப்பிராமன், இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2017 எப்படி ஒரு ஆதரவு இருந்ததோ அதே போன்ற ஒரு ஆதரவா இதை பார்க்கணுமா, இல்ல தாவேக தலைவர் விஜய் ஒரு இன்னலுக்கு ஆளாக்கப்படுகிறார், நெருக்கடிக்கு கொடுக்கப்படுகிறார் அப்படின்ற தளத்துல இருந்து இதை நம்ம பொருத்தி பார்க்கணுமா, இல்ல இதையும் தாண்டி பராசக்தி விசஸ் ஜனநாயகன் அந்த பார்வையிலிருந்தும் இதை அணுக வேண்டியதா இருக்கா? நிச்சயமாக 2017 பார்த்த பார்வை என்பது தற்பொழுது பார்த்தால் அதே தற்போதைய அரசியல் களத்திற்கு எடுபட்டதாக இருக்காது. ஏனென்றால் 2017 அவர் வெறும் ஒரு சினிமா நடிகர். ஆனால் ஒரு தலைவர், அதாவது இப்போ ஒரு கட்சியின் தலைவர் என்று ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும். அதே போல தமிழ்நாட்டில் தாவேகுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் திமுக கூட்டணி தொடர்கிறோம், இது போன்று நாம் ஏதாவது செய்தால் பிரச்சனை என்பது ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த செய்திகள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் கூட ராகுல் காந்தி இந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருப்பது அந்த ஒரு 2017 பதிவிட்ட அந்த கருத்தை தாண்டி ஒரு அரசியல் மயமாக தான் இதை பார்க்க வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு காங்கிரஸ் நகர்கிறதா என்பதை நாம் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் ராகுல் காந்தியுடைய பதிவு என்பது தற்பொழுது அமைந்திருக்கிறது. குறிப்பாக 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியிலிருந்து சென்றது. அதன் பிறகாக அவர்களால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. குறிப்பாக எம்எல்ஏக்கள் மட்டும் பெற்று வருகிறார்கள். அவர்களுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற குரல் தற்பொழுது தொடர்ந்து ஒலித்து வந்தாலும் கூட அதற்கான ஒரு சமிக்கை கூட அவர்களுக்கு இதுவரை தெரியவில்லை. இந்த நிலையில் கூட்டணி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் தான் இது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிர்த்தரப்பிலிருந்து, அதாவது திமுக தரப்பிலிருந்து காங்கிரசுக்கு வரக்கூடிய பதிலடிகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, சட்டமன்ற தேர்தல் நடத்துகிறது, அங்கு நடக்கக்கூடிய அந்த அரசியல் கள நிலவரத்தை எல்லாம் அவர் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பார். இந்த நிலையில் அவர் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டினால் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் சலசலப்பு என்பது ஏற்படும் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்தும் தான் அவர் இந்த பதிவை பதிவிட்டிருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் திமுகவுடன் தனது பேரத்தை உயர்த்தி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தை காங்கிரஸ் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் கூட்டணிக்கு சென்றுள்ளோம் என்று திமுகவிடம் பேரத்தை பேசி கிட்டத்தட்ட ஒரு 40 சட்டமன்ற தொகுதிகளை பெறுவதற்கான அந்த வேலைகளை காங்கிரஸ் செய்து வருவதாகவும், குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி என்ற விதத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அதே போல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கேட்டு வருவதாக நமக்கு தகவலானது சொல்லப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்றால் அமைச்சர் பெறுவது, அதே போல அதிகாரத்தில் பங்கு என்றால் இந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட நடக்கக்கூடிய தேர்தல்களில் எங்களுக்கும் கணிசமான எண்ணிக்கையில் இடங்களை ஒதுக்க வேண்டும், அதே போல எங்களுக்கும் உரிய அந்த மேயர் உள்ளிட்ட பதவிகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், இதற்கெல்லாம் நாங்கள் பேரத்தை உயர்த்தி காட்டுவதற்காக தான் இந்த ஒரு எக்ஸல பதிவிட்டிருப்பதாக நமக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து தகவலானது சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி குழு அமைத்திருந்தாலும் இன்னும் வரை அவர்கள் அந்த முழுமையாக இந்த கூட்டணியில் தொடர்கிறோம் என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு காங்கிரசுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு அடுத்து தற்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவரே இப்படி ஒரு எக்ஸல பதிவை பதிவிட்டிருப்பது ஒரு தமிழருக்கு நாம் ஆதரவு கரம் நீட்டுகிறோம் என்பதை தாண்டி அரசியலில் இது போன்ற ஒரு கருத்தை நாம் பதிவிட்டால் என்ன பிரச்சனை என்பதை வரும் என்பதை தெரிந்து தான் தற்போது ராகுல் காந்தி இந்த எக்ஸல பதிவை பதிவிட்டிருக்கிறார். சுப்பிராமன், இந்த ஜனநாயகன் பட விவகாரம் அப்படின்றது தொடர்ச்சியாக நீடித்துட்டு இருக்குது. நேற்றைய தினத்துல தான் இவங்க சிபிஎஃப்சி கேவியட் மனு கூட தாக்கல் செய்திருந்தாங்க. ஆனால் நேற்றைய தினமெல்லாம் இல்லாமல் தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணை நேற்றைய தினம் நடந்தது. இன்றைக்கு திரும்பவும் சென்னை வரக்கூடிய வேளையில் இந்த பதிவு அப்படின்றது இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கோம். கண்டிப்பா நீங்க குறிப்பிட்டது போல விஜய் இன்று சென்னை திரும்புகிறார், அதே போல ராகுல் காந்தி இன்று தமிழ்நாடு வருகிறார். இருவரும் ஒன்றாக, அதாவது ஒரே நாளில் தமிழ்நாட்டிற்கு இருவரும் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நிலையில் தமிழ் மண்ணில் வரக்கூடிய ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுகிறார். ஒரு தகவல் கூட காங்கிரஸ் சார்பாக நமக்கு கிடைக்கப்பட்டது என்னவென்றால்,
விஜய் டெல்லியில் அந்த சிபிஐ விசாரணைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரை சந்திப்பதாகவும் அவர் மூலமாக சந்தித்து நேரடியாக விஜயை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக விஜய் அவர்களுக்கு இன்று நடைபெற்ற விசாரணை முடிவெற்றது என்று சிபிஐ சார்பில் சொல்லப்பட்ட நிலையில் அவர் உடனடியாக சென்னை திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது ராகுல் காந்தியும் நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்திக்கு இங்கு நடக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் எல்லாம் அனைத்தும் உறுதியாக தெரிந்த பின்புதான் அவர் இந்த ஒரு எக்ஸல பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு ராகுல் காந்தி விஜய்க்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த ஆதரவு கருத்தை நீட்டினார் என்ற பொழுது அந்த புகழ்ச்சியானது அதிகமாக எழ ஆரம்பித்தது. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிறார், இந்தியா கூட்டணிக்கு ஒரு தலைமையாக காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்படி செய்தால் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது, இப்படி ஒரு சலசலப்பு ஏற்படாதா என்ற வகையில் அப்பொழுதே கேள்விகள் என்பதை எழத் தொடங்கியது. அதிலிருந்துதான் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடைபெற்ற ஒரு செயற்குழு கூட்டத்தில் கூட விஜயுடன் நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒரு சில நிர்வாகிகள் சொன்னபோது இதையெல்லாம் இப்பொழுது பேச வேண்டாம் என்று அப்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் 18ஆம் தேதி விவாதிக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி இன்று வரக்கூடிய நிலையில்தான் இந்த பதிவு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வளவு நாட்கள் இல்லாமல் இன்று ஏன் பதிவிடுகிறார் என்றால் இருவரும் ஒன்றாக, அதாவது அவர் சென்னைக்கு வருகிறார், ராகுல் காந்தி பெங்களூரில் இருந்து நேரடியாக நீலகிரி மாவட்டத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டுக்கு நாம் வருகிறோம் என்ற நிலையில் தான் அவருடைய அந்த எக்ஸல பதிவு என்பது பதிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது நிச்சயமாக ஒரு சினிமா என்பதை தாண்டி அரசியல் இதில் கண்டிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தர முடியாது என்று எக்ஸல பக்கத்தில் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறார்கள், அகில இந்திய தலைமைக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வத்தொண்டை குறிப்பிட்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பது பெரியசாமி சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து. இது குறித்து முதலமைச்சரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருவரும் பேசிக் கொள்வார்கள். அது அவருடைய சொந்த கருத்து, கட்சியினுடைய கருத்து அல்ல, அதாவது திமுகவுடைய கருத்து அல்ல என்று அவரும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மந்திர சொல்லாகவே இருக்கிறது. குறிப்பாக மேலிட பொறுப்பாளர் கூட இதை உறுதியாக தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கொடுத்தால் யாரேனும் வேண்டாம் என்று சொல்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் அடுத்த ஒரு கட்டத்திற்கு, அதாவது வேறு கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக தான், ஒரு சமிக்கையாக தான் நம்மால் இந்த ஒரு பதிவை பார்க்க முடிகிறது. ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் போர்டினுடைய சர்டிஃபிகேட் இன்னும் வழங்கப்படாத நிலையில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நீடிக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக கருத்து ஒன்றை எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார். அரசியல் களத்தில் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ராகுல் விஜய் இந்த நட்போடு இதை பார்க்க வேண்டுமா, இல்லை அரசியல் ரீதியாகத்தான் இதை அணுக வேண்டுமா? பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். சுப்பிரமன், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.